வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பாயசம் பார்ப்போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் ஒரு 250 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் சீவி அதை நல்லா காய்கறி சீவுற கட்டையில் வச்சு சீவி எடுத்துக்கிட்டேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து தனியாக ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 3 லிட்டர் குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக ஆனோடனே எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். முந்திரி பருப்பை எடுத்து வறுத்து வச்ச அந்த நெய்யிலேயே சீவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கையும் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதில் நாம் ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் லைட்டாக கொஞ்சம் வெந்து வரும். ஒரு விசில் வச்சு சும்மா கூட பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது குக்கரில் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக கூட ஒரு பாத்திரத்தை வச்சு கூட ஈஸியாக வெந்துடும். ரெண்டுமே உடனே வேகக்கூடிய ஐட்டம் தான். ஸோ ஒரு விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அந்த 1 கப் அளவுக்கு வெல்லத்தை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆப்ஷனல் தான் அது. நான் கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கேன். வெல்லம் போட்டு தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் தேங்காவும் வச்சுருக்கேன். தேங்காவும் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் போடுறோம். இந்த முந்திரி பருப்பையும் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களுக்கு பாயசம் ரெடி. இதனுடைய பயன்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால தான் பயன்களை பின்னாடி சொல்கிறேன். இதில் கார்போஹைட்ரேட்டு தாங்க ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்த்து கண்டென்ட் கார்போஹைட்ரேட் வந்து மோசம்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து குளுக்கோஸா மாதிரி நமக்கு எனர்ஜியாக கிடைக்கிது. ஸோ குழந்தைங்களுக்கு சும்மா அப்போ ஆரம்ப காலத்தில் சும்மா யோசிச்சு கொடுத்தாலே சாப்பிடுவாங்க. இப்போ யாரும் அப்படி சாப்பிட்றது இல்லை. அதுக்காக நீ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓரளவுக்கு வளர்ந்தவங்க கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வயிறு பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி உடல் எடை குறைவானவர்களுக்கு, அதாவது வெயிட்டு கம்மியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் முக்கியமாக கால்சியம், மெக்னீஷியம் இருக்குங்க. எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதுமாதிரி பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பொட்டாசியம் இருக்குங்க. இதில் பிபி வந்து கொஞ்சம் சமநிலையில் இருக்க ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடல் எதிர்ப்பு சக்திக்கு உதவுதுங்க. அதே மாதிரி மலச்சிக்கல், இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குங்க. நார்ச்சத்து இருக்கிறதுனால உடலோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சீராக இருக்கும். அதே மாதிரி வந்து சாப்பிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டா கூட உடல் சூடு குறையுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, வேக வச்சு வெறுங்காயாக சாப்பிட்டாலும் சரி, உடம்புல ஏதாவது ஹீட் இருக்குன்னா கூட அது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சில பேர் வந்து இதை பச்சையாக சாப்பிடுவாங்க. இதை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது, அதில் விஷத்தன்மை இருக்குது. அதே மாதிரி தைராய்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அளவோடு சாப்பிடுங்க. நன்றிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.